அம்பலாங்குடை துப்பாக்கிச்சூடு, உயிரிழந்த நபர் பாதாள உலக குழுக்களுடன் நெருங்கிய தொடர்பு. இராணுவ அதிகாரியை ஆதரித்த ஸ்ரீதரன் எம்பி, சர்ச்சையை கிளப்பிய மனித உரிமைகள் முன்னாள் தலைவர். முச்சக்கர வண்டி மீது துப்பாக்கிச்சூடு, 25 வயது இளைஞர் ஒருவர் படுகாயம். அரசாங்கத்திற்கு எதிராக பாரிய போராட்டம், ஆசிரியர் சங்கங்கள் விடுத்துள்ள எச்சரிக்கை. தொடர்ந்தும் சரிவை சந்திக்கும் இலங்கை ரூபாவின் பெறுமதி, இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள அறிவிப்பு. கட்டுநாயக்க விமான நிலையத்தில் துப்பாக்கியுடன் வந்த இலங்கையர் கைது, தொடரும் விசாரணை. மாத்தறை சிறைச்சாலை சம்பவம், மர்ம பொதியை வீசிய அதிகாரி அதிரடியாக கைது. அம்பலாங்குடை நகரில் இயங்கி வந்த தனியார் வர்த்தக நிறுவனம் ஒன்றின் முகாமையாளர் நேற்று காலை தனது பணியிடை வளாகத்துக்குள்ளேயே துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி உயிரிழந்துள்ளார். இந்த கொலை சம்பவத்திற்கு ஒழுங்கமைக்கப்பட்ட பாதாள உலக குழுக்களுடன் தொடர்பு இருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். உயிரிழந்தவர் கடந்த உள்ளூராட்சி தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தி கட்சி சார்பில் அம்பலாங்குடை நகர சபைக்கு போட்டியிட்ட ஸ்ரீரன் கோசலடி சில்வா என அடையாளம் காணப்பட்டுள்ளார். நேற்று காலை 8:30 மணியளவில் நிகழ்ந்த இந்த சம்பவம் குறித்த நிறுவனத்தில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராக்களில் பதிவாகியுள்ளது. ஆரம்பத்தில் துப்பாக்கிதாரி நடத்திய துப்பாக்கி முயற்சி தொழில்நுட்ப கோளாறால் தோல்வியடைந்ததாகவும் அதன் பின்னர் சந்தேக நபர் அங்கிருந்து தப்பியோடியதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. துப்பாக்கிதாரியை துரத்தி சென்ற கோசலடி சில்வாவை இலக்காக கொண்டு குறுகிய நேரத்தில் வேறொரு துப்பாக்கியுடன் திரும்பிய சந்தேக நபர் மீண்டும் துப்பாக்கி சூடு நடத்தியுள்ளார். இதில் கோசலடி சில்வா சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். சம்பவத்திற்கு பயன்படுத்தப்பட்ட மோட்டார் சைக்கிள் பின்னர் அந்த காலப்பகுதியில் கைவிடப்பட்ட நிலையில் போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளது. விசாரணைகளில் உயிரிழந்தவர் 2014 மற்றும் 2015 ஆண்டுகளில் நடந்த 2 கொலை சம்பவங்களுடன் தொடர்புடையவர் எனவும் களுத்துறை இனகமடல பகுதியில் சிறைச்சாலை பாஸ் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் பாதாள உலக தலைவர் சமயம் கொல்லப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய குற்றச்சாட்டில் முன்னர் கைது செய்யப்பட்டவர் எனவும் தெரிய வந்துள்ளது. மேலும் அவரது கைபேசி பரிசோதனையில் பூசா சிறைச்சாலையில் உள்ள ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழு உறுப்பினர் லோகுபெட்டி என்பவருடன் சம்பவத்திற்கு முந்தைய இரவு தொடர்பில் இருந்துள்ளமை உறுதியாகியுள்ளது. அதேவேளை கரந்தெனிய சுத்தா, கொஸ்கொட சுஜி உள்ளிட்ட பல்வேறு பாதாள உலக குழுக்களுடன் அவர் நெருங்கிய தொடர்பு வைத்திருந்ததாக தகவல் வெளியாகியுள்ளன. இந்த குழுக்களிடையேயான பண பரிவர்த்தனைகளில் இவர் முக்கிய பங்கு வகித்திருக்கலாம் எனவும் சந்தேகம் எழுந்துள்ள நிலையில் கொலைக்கு பொறுப்பான தரப்பை அடையாளம் காண்பதில் சவால் நிலவுவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். புதிய கணக்காய்வாளர் நாயகம் பதவிக்கு ஜனாதிபதி பரிந்துரைத்துள்ள இராணுவ அதிகாரிக்கு தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் ஆதரவாக வாக்களித்துள்ளமை குறித்து இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவர் அம்பிகா சட்குணநாதன் கேள்வி எழுப்பியுள்ளார். அரசியலமைப்பு சபை உறுப்பினரான ஸ்ரீதரன் எம்பி சேவையிலுள்ள இராணுவ அதிகாரியான OR ராஜசிங்கவை கணக்காய்வாளர் நாயகமாக நியமிப்பதற்கு ஆதரவு வழங்கியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இது உண்மையெனில் அதற்கான காரணங்களை தமிழ் மக்கள் தெளிவுபடுத்த வேண்டிய பொறுப்பு ஸ்ரீதரன் எம்பிக்கு உண்டு என அம்பிகா சட்குணநாதன் தெரிவித்துள்ளார். தனது எக்ஸ் வலைத்தள பதிவில் அவர் மேலும் கூறுகையில், குறித்த நியமனம் நாட்டின் நிர்வாக கட்டமைப்புக்கு தீங்கு விளைவிக்க கூடியது என்றும் கணக்காய்வாளர் நாயகத்தின் அலுவலகத்தின் சுதந்திரத்திற்கும் நல்லாட்சி கோட்பாடுகளுக்கும் இது பாதிப்பை ஏற்படுத்தும் அபாயம் உள்ளதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். இராணுவ பின்னணியை கொண்ட ஒருவரை இந்த பதவிக்கு நியமிப்பது அந்த அலுவலகத்தின் தொழில்முறை சுயாதீனத்தை பாதிக்கக்கூடும் என குறிப்பிட்ட அவர், இது சிஸ்டம் சேஞ்ச் அல்ல எனவும் விமர்சித்துள்ளார். இதனிடையே ஜனாதிபதி பரிந்துரைத்த OR ராஜசிங்கவின் பெயரை அரசியலமைப்பு சபை நிராகரித்ததாக அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து இவ்வாறு அவர் தனது எதிர்ப்பை வெளிப்படுத்தியுள்ளார். நுகேகொட பகுதியில் நேற்று இரவு சுமார் 8:30 மணியளவில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூடு சம்பவத்தில் 25 வயதுடைய இளைஞர் ஒருவர் காயமடைந்துள்ளார். மோட்டார் சைக்கிளில் வந்த அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் முச்சக்கர வண்டியில் பயணித்த இளைஞரை இலக்கு வைத்து துப்பாக்கிச் சூடு நடத்தியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதில் படுகாயமடைந்த இளைஞர் உடனடியாக கொழும்பு கலுபோவில மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார். சம்பவத்திற்கு பின்னர் சந்தேக நபர் முச்சக்கர வண்டியில் தப்பிச் சென்றதாக தகவல் கிடைத்ததை தொடர்ந்து கழனி பாலம் வரை
வரை உள்ள பகுதிகளில் போலீசார் தீவிர பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளனர். சந்தேக நபரை கைது செய்யும் நோக்கில் தேடுதல் நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதுடன் பொதுமக்கள் அப்பகுதிகளில் பயணிக்கும் போது கூடுதல் அவதானத்துடன் இருக்குமாறு போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர். மேலும் சந்தேகத்துக்கிடமான நபர்கள் அல்லது நடவடிக்கைகள் தென்பட்டால் உடனடியாக அருகில் உள்ள போலீஸ் நிலையத்துக்கு தகவல் வழங்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவத்தை தொடர்ந்து கொழும்பு நகரம் முழுவதும் கூடுதல் போலீஸ் உத்தியோகத்தர்கள் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். பாடசாலை நேரத்தை மாற்றும் திட்டம் தொடர்பில் எதிர்வரும் ஜனவரி 5ஆம் தேதிக்கு முன்னர் தெளிவான தீர்வு வழங்கப்படாவிட்டால் அரசாங்கத்திற்கு எதிராக கடும் தொழிற்சங்க போராட்டங்களில் ஈடுபட நேரிடும் என ஆசிரியர் தொழிற்சங்கங்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளன. இது தொடர்பாக ஆசிரியர் தொழிற்சங்க பிரதிநிதிகள் மற்றும் பிரதமர் இடையிலான விசேட சந்திப்பு நேற்று காலை கல்வி அமைச்சில் நடைபெற்றது. கல்வித்துறையில் முன்மொழியப்பட்ட சீர்திருத்தங்கள் மற்றும் பாடசாலை நேர மாற்றம் குறித்து இந்த கலந்துரையாடலில் கவனம் செலுத்தப்பட்டது. டிசம்பர் 12ஆம் தேதி தொழிற்சங்க நடவடிக்கைகள் மேற்கொள்ள திட்டமிடப்பட்டிருந்த போதிலும் பேச்சுவார்த்தைக்கு வாய்ப்பளிக்கும் நோக்கில் அதனை இடைநிறுத்தியதாக சங்கங்கள் தெரிவித்தன. நேற்றைய சந்திப்பில் ஆசிரியர் தரப்பின் கருத்துக்களை பிரதமர் ஓரளவு புரிந்து கொண்டதாகவும் அவற்றை மேலதிகமாக பரிசீலிப்பதாக உறுதியளித்ததாகவும் ஆசிரியர் சங்கம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க டாலருடன் ஒப்பிடுகையில் இலங்கை ரூபாயின் பெறுமதி மேலும் வீழ்ச்சியடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கடந்த வெள்ளிக்கிழமை நிலவரத்துடன் ஒப்பிடும்போது நேற்று ரூபாயின் மதிப்பு குறிப்பிடத்தக்க அளவில் குறைந்துள்ளது. இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள நேற்றைய உத்தியோகபூர்வ நாணய மாற்று வீதத்தின்படி அமெரிக்க டாலர் ஒன்றின் கொள்முதல் விலை 305 ரூபாய் 72 சதமாகவும் விற்பனை விலை 313 ரூபாய் 33 சதமாகவும் பதிவாகியுள்ளது. அதேபோல் ஸ்டேர்லிங் பவுண்ட்ஸ் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 408 ரூபாய் 27 சதமாகவும் விற்பனை பெறுமதி 421 ரூபாய் 6 சதமாகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. யூரோ நாணயத்தின் கொள்முதல் விலை 356 ரூபாய் 93 சதமாகவும் விற்பனை விலை 368 ரூபாய் 54 சதமாகவும் காணப்படுகிறது. இதனுடன் தொடர்புடைய உத்தியோகபூர்வ நாணய மாற்று விவரங்களை இலங்கை மத்திய வங்கி நேற்று வெளியிட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கட்டுநாயக்கா சர்வதேச விமான நிலையத்தில் விளையாட்டு துப்பாக்கியுடன் வந்ததாக சந்தேகத்தின் பேரில் இலங்கையர் ஒருவர் விமான நிலைய போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கைது செய்யப்பட்ட நபர் வத்தலை இடரமுள்ள பகுதியைச் சேர்ந்தவர் என்றும் அவர் பக்ரான் நாட்டிலிருந்து இலங்கைக்கு வருகை தந்திருந்தார் என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர். விமான நிலையத்தில் சுங்க அதிகாரிகள் மேற்கொண்ட வழக்கமான சோதனையின் போது குறித்த நபரின் பயண பொதியில் இருந்து விளையாட்டு துப்பாக்கி ஒன்று மீட்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து சந்தேக நபர் மேலதிக விசாரணைகளுக்காக கட்டுநாயக்க விமான நிலைய போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பான விசாரணைகள் தொடர்ந்தும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. மாத்தளை சிறைச்சாலைக்குள் கூரை வழியாக மர்ம பொதியொன்றை வீசிய சம்பவம் தொடர்பில் சிறைச்சாலை அதிகாரி ஒருவர் நேற்று முன்தினம் மாலை கைது செய்யப்பட்டுள்ளதாக மாத்தளை போலீசார் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்டவர் மாத்தளை சிறைச்சாலையில் பணியாற்றும் அகுங்கம்ம பிரதேசத்தைச் சேர்ந்த சிறைச்சாலை அதிகாரி என அடையாளம் காணப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருவதாவது, கடந்த 9ஆம் தேதி மாத்தளை சிறைச்சாலையின் கூரை வழியாக உள்ளே வீசப்பட்ட பொதி ஒன்றை கடமையில் இருந்த அதிகாரிகள் கண்டுபிடித்துள்ளனர். அதனை சோதனையிட்ட போது கையடக்க தொலைபேசி உள்ளிட்ட தடை செய்யப்பட்ட பல பொருட்கள் அதிலிருந்து மீட்கப்பட்டுள்ளன. இதனைத் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் குறித்த பொதியை சிறைச்சாலைக்குள் வீசியது அதே சிறைச்சாலையில் கடமையாற்றும் அதிகாரி ஒருவரே என உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இதனையடுத்து சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மாத்தறை போலீசார் தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்றனர்.